நிஜாமுதீன் சார்கிட்ட ஒரு கேள்வியை கேட்குறேன் நான், அதுக்கப்புறம் வந்து செங்கை பத்மநாபன் கிட்ட போகிறேன். சார் இது ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் வாங்க இல்லையா, இது மாதிரி கேள்வி கேட்கக்கூடாது, இருந்தாலும் கேட்குறேன். இப்போ வந்து ஒரு புதுமையாக வந்த ஒரு நியூ என்ட்ரன்ட் தாவேக்கா வந்து இப்படி ஆட்சியை பிடிக்க வாய்ப்பு ஏற்பட்டிருக்க சூழ்நிலையில் இவங்க யாரும் வந்திருக்க நம்ம 2 பேரும் மோதி போன திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே கிடையாது. இந்த மாதிரி வாய்ப்பே நடக்காது. வாய்ப்பு இல்லை, வாய்ப்பே கிடையாது. அது வந்து காங்கிரஸும் பாஜகவும் கூட்டணி வைக்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடு தான் ஏற்படும். என்னை பொறுத்தவரை வந்து இதில் பயங்கர இழப்பீட்டாக பார்க்கக்கூடியதை நான் காங்கிரஸ் தான் ரொம்ப கஷ்டமாக பார்க்குறேன். இந்த செல்வ பெருந்தொகையும் சிதம்பரமும் சேர்ந்து ராகுல் காந்தியுடைய கனவுல மண்ணவாரி போட்டாங்களோங்கிற ஒரு சூழ்நிலை. அவர் ரொம்ப ராகுல் காந்தி ரொம்ப பிடிவாதமாக இருந்தார். நான் வந்து அவர் சரியாக உணர்ந்திருப்பார் போல இருக்குது. அப்போ அதே நிலை தான் என் வீட்டில் ஏற்பட்டுச்சு. எனது மனைவி நானும் எப்போவுமே ரொம்ப ஃப்ரீயாக பேசுவேன். என் மனைவிக்கு பெரிய அரசியல் அனுபவம் கிடையாது. என்னுடைய அரசியல் அனுபவம் அவருக்கு ஒரு பங்கீடாக போகும். ஆனால் 2 மாதங்களாக சொன்னால் நான் அவங்க கட்சிக்கு ஆதரிக்கிறாங்கிறத நான் சொல்ல வரல. ஆனால் 2 மாதங்களாக சொன்னார் விஜய் லீடு எடுத்துருவார், விஜய் எடுத்துருவார். நேற்று முன்தினம் சொன்னால் நீங்கள் அடிக்கடி போய் திமுக கூட்டணி பெருசாக வரும்னு சொல்கிறீங்க, இப்படி அடிக்கடி சொல்லாதீங்க, நாளைக்கு உங்களை வந்து கேலி பண்ண போகிறாங்க, மக்கள் மத்தியில் வந்து இவர் வந்துக்கிட்டு இருக்காரு பாருங்கள், முதல் வேட்பாளர் வரும். முந்தாள் சொன்னார், என்னம்மா அப்படி பேசுகிற அப்படி நான் சிரிச்சுக்கிட்டே கலந்து வந்து விட்டேன். இன்னும் சொல்ல போனால் என்னை விட அரசியல் அனுபவத்தில் கூடவாளா என் மனைவி இருப்பாளா என்ற ஒரு நிலைப்பாடு நான் உணர. அதாவது அரசியல்வாதிகளும் சரி உங்களை போன்றவர்கள் எல்லாம் வந்து அரசியல் தான் பேசணும் தவிர மக்கள் உணர்வுகளை பெரிய அளவு கணிக்க தவறிவிட்டோம் என்பதை தான் தற்போது காட்டிக் கொண்டிருக்கிறது. உங்கள் இல்லாளுடைய கணிப்பு மிக சரியாக இருந்திருக்கு. மக்கள் மாற்றத்தை உணர்ந்திருக்க அண்டர் கரண்ட் ஒர்க் ஆயிருக்கு மிகப்பெரிய அளவுக்கு. நிச்சயமா பத்மநாபன் இல்ல ஒரே ஒரு நிமிஷம் இன்னொரு செய்தி. இப்போ வந்து விஜயுடைய குடும்பத்துடைய சந்தோஷத்தை நான் பார்த்தேன். எனக்கு ஒரு வார்த்தை சொல்லணும்னு தோணுது. அவருடைய மனைவியுடைய பிரச்சனையும் தீர்ந்து இந்த சந்தோஷத்தில் அவருக்கு குடும்பத்தோடு வாழ வேண்டும் என்ற வாழ்த்தையும் அதற்கான முன்னேற்பாடுகளை விஜய் செய்ய வேண்டும் என்ற வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.